ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். ஈவினிங் டைமில் சரி டீ குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணுச்சு. அதனால் சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறேன் குட்டியாக. நேற்று மாவு அரைச்சிருந்தேன்னா அது வந்து நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி இருந்துச்சு. சரி சொல்லிட்டு குழிப்பணியாரம் செய்வோம், காரப்பணியாரம் செய்வோம்னு தோணுச்சு. ஒரு கடாயில் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு மாவு ஒரு 10 கரண்டி மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்கல. நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு லாஸ்ட்டாக வெங்காயம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் அது கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் வந்து குழிப்பணியார சட்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆயில் தான் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு வேணால் நெய் கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். நான் தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கலை, அரைச்சி வச்ச மாவில் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா வெந்துடும். அதை அப்படியே திருப்பி போட வேண்டியதான். திருப்பி போட்டால் இப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா புஷ் புஷ்ஷுன்னு வந்திருக்கு. அப்படியே மேலே லைட்டாக மட்டும் எண்ணெயை வந்து தெளித்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட காரப்பணியாரம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.